Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி மண்டே ட்ரேட் பண்ணலாம் சோ அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்துட்டு டெய்லியும் ரெகுலரா 9 o'clock வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். அதாவது அடுத்த நாளோட மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் வீடியோ. ஸோ நம்மளுடைய பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்க டெய்லி அப்பதான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து சேரும். நான் வந்துட்டு பியூரா ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ செல்லிங்கும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோவா வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டில 15 மினிட்ஸ் சார்ட்ல இருக்கும். கடைசியா வந்து நமக்கு தேர்ஸ்டேல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு தேர்ஸ்டே வந்துட்டு ஃபெட் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடுவேஸ்ல வந்துட்டு இதாயிட்டு இருந்தா கரெக்டா வந்து நோ இன்ட்ரெஸ்ட் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரெசியூம் பண்றேன்னு சொன்னோடனே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம பிரீமியம் குரூப்ல இருந்தீங்களா வந்து சூப்பர் ப்ராஃபிட் பண்ணாங்க டெலிகிராம் குரூப்ல. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தோம் 17,400 நிப்டில வந்துட்டு 17,400 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 17,400 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சீங்களா ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. அதே ஃப்ரீ குரூப் வந்து நம்மளுக்கு வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து இதுனா பெனிஃபிட்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயே இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ என்ட்ரி வந்துச்சுன்னா வந்து நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்துட்டு அது மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்ல கூட நான் வந்து தேர்ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ட்ரி வந்துட்டு வந்திருக்கு. ஸோ யாராச்சும் வந்து ட்ரேட் பண்றீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க, இன்னும் ஜாயின் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட்ஸும் வந்து இந்த மாதிரி கொடுப்போம். நேச்சுரல் கேஸ் 180 புட்டு 14 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து 12, 16 டார்கெட் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிட்டா அழகா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் எல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது மூலமா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியரா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டிங் அப் மூவ் இந்த மாதிரி வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். சரி வாங்க நம்ம வந்துட்டு வளவலன்னு பேசாம நம்ம வந்துட்டு அனலிஸ்ட் போயிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டில நம்ம லாஸ்ட் வெட்னஸ்டேவே சொல்லியிருந்தோம் எப்ப இந்த 41,000 வந்து கிராஸ் பண்றோனோ 41,200 தான் வந்துட்டு உங்களுக்கு 250 இந்த சப்ளை ஜோன் தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா நம்மளுக்கு இந்த இதை தாண்டோனையுமே உங்களுக்கு நம்மளுடைய சப்ளை ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு நம்ம சப்போர்ட் ஜோன்ல வந்துட்டு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தேர்ஸ்டே நிஃப்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இப்போ மண்டே வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மண்டே வந்து ஃபிளாட் ஆர் கேப் அப் ஓப்பன் ஆகிற கொஞ்சம் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபிளாட் தான் வந்து HGS நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஆல்மோஸ்ட் மண்டே மார்னிங் தான் தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் தான். இப்போ வந்து கிளியரா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ உங்களுக்கு கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிளியரா வந்து தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க இந்த ஃபால் ஆனது மறுபடியும் வந்து இங்க ரீட்ரேஸ் மட்டும் எடுத்திருக்கா. ஸோ மறுபடியும் வந்து மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி மேல போச்சுன்னா 41,500 அப்படிங்கறத 41,500 அப்படிங்கறது வந்து மண்டே வந்து டச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 41,700. ஸோ மண்டே வந்துட்டு உங்களுக்கு 3 பிளான் வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுடைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி தான் கேப் அப் பிளான், கேப் டவுன் பிளான் அண்ட் ஃபிளாட் ஓப்பனிங். மண்டே மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்துட்டு மண்டே மார்னிங் கேப் அப் ஓப்பன் ஆயிட்டானா ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிருந்தா 41,200 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மறுபடியும் இந்த ஆல்ரெடி உங்களுக்கு தேர்ஸ்டே ரிஜெக்ட் ஆனா இந்த கை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த கையை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது 41,272. ஸோ இங்கிருந்து மறுபடியும் உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு மேல போயிட்டு இங்கிருந்து மறுபடியும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி ஃபாலோ ஆகலாம். அப்போ நீங்க இந்த டே லோவே டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பனா இந்த டே ஹைல இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனானா உங்களுக்கு வந்து கேண்டில்ல வந்துட்டு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா இல்ல 3 மினிட்ல உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படி கிரியேட் ஆச்சுன்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு கிளியரா வந்து டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருங்க. ஸோ இங்க ரிவர்சல் ஆகும்போது நீங்க 41,350 புட் ஆப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். 31,350 புட் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டு
நீங்க 41,000 அப்படிங்கறத வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ மினிமம் ப்ராஃபிட் வேணுங்கிறீங்க, இந்த கேப் ஃபில் ஆகிற வரைக்கும் வந்துட்டு மினிமம் ப்ராஃபிட் வந்து வச்சுட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பியூர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. வேணா வந்துட்டு VWAP வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேப் அப் ஓப்பன் ஆனா இந்த பிளானை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ அதே இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டானா கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த கையை வந்துட்டு 41,272 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் 15 மினிட்ஸ் சஸ்டைன் பண்ணி பிரேக் அவுட் பண்ணா 41,461 வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டார்கெட். ஸோ 41,461 நோட் பண்ணிக்கங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 41,200 கால் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மணியில போயிட்டு எப்பவுமே வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க. ஸோ அடுத்த மணியை விட இந்த மணிலேயே போய்க்குங்க. அவுட் ஆஃப் த மணி எப்பவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அனுபவத்தை சொல்றேன். அதனால இந்த மணி மட்டும் எப்பவும் ட்ரேட் பண்ணுங்க. எப்ப இந்த 41,461 பிரேக் அவுட் பண்றானோ உங்களுக்கு 41,650 வந்து செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப்கான பிளான். ஸோ ரெண்டு பிளான். ஒன்னு வந்துட்டு இந்த ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் லோ வர சான்சஸ் இருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல போகும்போது நீங்க கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கலாம். 40,845 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா 40,845 இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு டைம் வந்துட்டு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்து கீழே இருந்து ரிஜெக்ஷன் வந்து நல்லாவே நடந்திருக்கு. பையர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க இங்க வந்தா பை பண்றதுக்கு. ஸோ அதனால 40,848 வரப்ப வந்து நீங்க கால் ஆப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு ரிவர்சல் சைன் வந்து தெரியும் போது உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து கிரியேட் ஆகும்போது ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பை ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். என்னன்னா 40,800 கால் ஆப்ஷன் வந்து இங்க இருந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அட் த மணில தான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்துட்டு பை பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அதுவே இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா வந்துட்டு நீங்க புட் ஆப்ஷன்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 40,550 வரைக்குமே ஃபாலோ ஆகும். உங்களுக்கு வந்து அப்போ 40,800 புட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங் பிளான் ஃபார் மண்டே. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் ரேஞ்சா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு 41,100 டு 41,000 41,000 அப்படிங்கிறதே வந்துட்டு 41,900 இந்த ரேஞ்சே வந்துட்டு ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு உங்களுக்கு மேலே கீழே வந்து போகும்போது வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட கிளியர் பிளான். ஸோ இப்போ நிஃப்டியோட பிளான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நம்ம என்னென்ன கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கண்டக்ட் பண்றோம். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் என்னன்னு தெரியாதவங்க வந்து நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வீடியோ வந்து போய் பாத்துருங்க. உங்களுக்கு இதுல பெனிஃபிட் என்னன்னா டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கும். 10 to 15 days இருக்கும். ஸோ உங்களுக்கு 10 to 15 days முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க அடுத்த பேட்ச்ல அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லைஃப் டைம்க்கு ஒன் டைம் சார்ஜ் மாதிரி, அதாவது லைஃப் டைம்ல வந்து நீங்க எத்தனை பேட்ச் வேணா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரீமியம் குரூப்லயும் 1 month வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதனால மறக்காம நம்மளுடைய கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா நமக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. மண்டேல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவு லோ ஃபீஸ்ல வந்து யாருமே வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஓகேங்களா. சரி வாங்க இப்ப நிப்டில போயிடுவோம். நிப்டில இன்ட்ராடே பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிப்டி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஒரு டைம் நீங்க வந்து பார்க்கணும். நிப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் நான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு கிளியர் கட்டா வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நிப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு டே சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன்ல வந்து டிராவல் ஆயிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நிப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு சேனல் பேட்டர்ன்ல வந்துட்டு உங்களுக்கு டிராவல் ஆயிட்டு இருந்தா இப்போ இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததால இன்னுமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்கங்காட்டி உங்களுக்கு புல்லிஷா இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா அடுத்து 17,822 தான் இருக்கு உங்களுக்கு. 17,822 தான் வந்து உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இன்னுமே வந்துட்டு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் படி நம்மளுக்கு டார்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 17,822, செகண்ட் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு நீட்டா 18,147 அப்படிங்கறது வந்து அடுத்த டார்கெட் ஆகும். அதுக்கு மேல போயிட்டா உங்களுக்கு 18,362 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு பேக் டு பேக் டார்கெட்ஸா இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா இல்ல
கரெக்டான பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது மண்டே வந்து உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு வீக்லி கேண்டில்லையும் நம்ம போய் பார்த்தோம்னாலுமே ஒரு கிளியர் கட் பிரேக் அவுட் தான் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரியும் கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல வந்திருக்க ஒரு ஃபிளாக் மாதிரி ஃபிளாக் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருக்கான் வீக்லியில. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மண்டே வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் வந்து மாறிடுச்சு, பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலும் ஸோ இந்த டபுள் பாட்டம் படி டார்கெட் பாத்தீங்கன்னா 17,800 போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நிப்டி ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நம்ம இன்ட்ராடேல பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்டி ஸ்பாட் சார்ட்லயும் வந்துட்டு இப்போ டே டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கா. இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் டார்கெட் அச்சீவ் ஆயிட்டா உங்களுக்கு 17,800 போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய வியூ வந்து புல்லிஷ் வியூ, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடேல என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டேன். 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைன்லயே தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நிப்டி வந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல இன்னும். ஸோ மண்டே வந்து கேப் அப் ஓப்பன் ஆறான்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருந்தா. ஸோ இப்போ மண்டே வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா இந்த ஹையை வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேர்ஸ்டே வந்து ஹை 17,637 அப்படிங்கிற இந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆறானா, உங்களுக்கு கேப் அப்போ இங்கேயே ஓப்பன் ஆறானான்னு பாருங்க. ஒரு 37 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் ஆனானா உங்களுக்கு உங்களுக்கு சாரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. ஸோ சாரி அதுக்காக சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்தானா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறான்னு பாருங்க. ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆனா உங்களுக்கு வந்து ஈஸியா புட் சைடு வந்து நீங்க கான்பிடண்டா போகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் வருது. இதெல்லாம் வந்து நம்ம பியூரா பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆர்டர் ஃப்ளோ படியும் வந்து பார்த்து கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உங்க ஹியூஜ் செல்லர்ஸ் வந்தாங்கன்னா வந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் வந்து நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மண்டே பிரேக் அவுட் ஆகுது, ஒருவேளை கேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃபால் ஆகும்போது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்க 17,650 இல்லைன்னா 17,600 650 போய்க்குங்க. 650 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு 17,540 வந்து உங்களுக்கு டார்கெட்டா வச்சுட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்துட்டு புக் பண்ணலாம் புட் சைடு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான். கேப் அப் ஓப்பன்ஸ்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆறான்னு பாருங்க. அதே இந்த டே ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லயே போறோம்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுட்டு நீங்க இதே பிரேக் அவுட் கொடுத்தோம்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 17,740 வரைக்குமே இருக்கு. உங்களுக்கு 740 720 டார்கெட்டா வச்சுக்கோங்க. 60 பாயிண்ட்ஸ் 720 டார்கெட்டா வச்சுட்டு 17,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு 17,600 கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு நீங்க மேல வந்துட்டு வெயிட் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இல்ல சாரி கேண்டில் பேட்டர்ன்ல கேண்டில் உங்களுக்கு வந்துட்டு இல்ல ஒரு ஹேமர் கேண்டில், ஹேங்கிங் மேன் கேண்டில் இந்த மாதிரி கிரியேட் ஆகிறத வச்சு கேண்டில் வச்சே நீங்க கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான். அதே கேப் டவுன் ஓப்பன் ஆறானா அப்படின்னு சொல்லி பாருங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப உள்ளே வந்துட்டானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல இந்த ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ட் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகி கூட மறுபடியும் ஃபால் ஆகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேல போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆகலான்னு பாருங்க. இல்ல மறுபடியும் மேல இந்த இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுடைய கால் ஓப்பன் சாரி கேப் அப் ஓப்பன் ஆனா என்ன பிளானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நீங்க. அதே இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 17,525 இந்த சப்போர்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த டிமாண்ட் ஜோன், இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு அடுத்த வந்து 17,400 வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஸோ கீழே வந்து புட் சைடு வந்து நீங்க 17,400 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நீங்க ஒரு 2-3 பிளான் வந்து நீங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும்போது கரெக்டா மார்க்கெட் மூவ்மெண்ட்ல டிசிஷன் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அப்படி பண்ணும்போது தான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். நீங்க வந்து அதுல இருக்கும்போது நான் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு, ஃபோக்கஸ் ஆன் கால் சைடு ஒன்லி அப்படின்னு சொல்லி நான் வந்து மெசேஜ் போடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மெசேஜை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சரி ஃபோக்கஸ் ஆன் புட் சைடுனா வந்துட்டு கீழே புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீங்க அட்லீஸ்ட் நீங்க புட்டு வாங்குறீங்களோ இல்லையோ கால் சைடு பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. ஏன்னா வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலிஸையும் பார்த்துட்டு தான் வந்து அது போடுவோம். ஸோ பையர்ஸ் அதிகமா இருந்தாங்கனாவே நான் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம்.
புட் சைடு வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதனால வந்து டெலிகிராம் குரூப்லயே ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னாலும் இது ஒரு பேட்டர்ன் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னாலும். ஸோ இங்க ஒரு பேட்டர்ன் தான் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இங்க இதுக்குள்ளாரே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் இதுக்குள்ளாரே வந்து ட்ரேட் ஆகி ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க கால் சைடா பிடிச்சா பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் போங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்க. ரெக்கார்டர் கோர்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய டெய்லி ப்ராஃபிட் லாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளுடைய ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எங்கிட்ட ஃபீட்பேக்லாம் கூட நம்மளுடைய டெலிகிராம் குரூப் போட்டிருக்காங்க. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய். தேங்க்யூ வெரி மச்.